முருகப்பெருமான் புகழ்பாடும் பாடல்கள் எத்தனையோ ஆயிரம் இருந்தாலும் எப்போதும் தனது தனித்தன்மையால உயர்ந்து நிற்பது இந்த கந்தசஷ்டி கவசம்தான். முருகப்பெருமான் என்றதும் முதலில் நினைவுக்கு வருவதும் இந்த கந்தசஷ்டி கவசம்தான். இந்த கந்தசஷ்டி கவசம் உருவான கதை மிகவும் உணர்ச்சி மிகுந்தது. கந்தசஷ்டி கவச பாடலை இயற்றியவர் பாலதேவராய சுவாமிகள். முருகன் மீது தீவிர பக்தி கொண்டவர். ஒரு முறை பாலதேவராயருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் வலி சரியாகவில்லை. இனிமேல் தன்னால் வலியை பொறுத்து கொள்ள முடியாது என்ற நிலைக்கு வந்தார் பாலதேவராயர். இதனால் திருச்செந்தூர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தார். பாலதேவராயர் திருச்செந்தூர் வந்த சமயத்தில் அங்கு கந்தசஷ்டி விழா துவங்கியிருந்தது. ஏற்கனவே பாலதேவராயர் தீவிர முருக பக்தர் என்பதால் அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து சற்று மனம் மாறினார். அருணகிரிநாதருக்கு தோல் நீக்கி திருப்புகழ் பாட அருள் செய்த முருகப்பெருமான் தனக்கும் ஒரு வழி செய்வார் என முருகப்பெருமானிடம் தன்னை ஒப்படைத்து விட்டு திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணி முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்கினார். முதல் நாள் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோவில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார். அடுத்த நிமிடமே பாலதேவராய சுவாமிகள் மனதில் பக்தி பரவசமானது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் என துவங்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதன்முதலாக பாடி முடித்தார். அதற்கு அடுத்த 5 நாட்களுக்கு முருகப்பெருமானின் மற்ற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசங்களை இயற்றி முடித்தார். தற்போது நாம் பாடி வரும் சஷ்டியை நோக்க சரவண பவனார் என துவங்கும் பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு உரிய கவச பாடல். இதே போன்று மற்ற 5 தலங்களுக்கும் பாடல்கள் உண்டு என்பது பலரும் அறியாத ஒரு ரகசியம். 6 சஷ்டி கவசங்களையும் பாலதேவராய சுவாமிகள் இயற்றி முடித்த போது அவரை வாட்டி வந்த வயிற்று வலி முற்றிலும் காணாமல் போனது. கந்த சஷ்டி கவசம் இயற்றுவதற்காகவே தன்னை முருகப்பெருமான் சோதித்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் என்பதை அறிந்து சுவாமிகள் மிகுந்த பரவசம் ஆனார். அழகன் முருகப்பெருமானை ஆனந்த கூத்தாடி தொழுதார் பாலதேவராயர். திருவாசகத்திற்கு மனமுருகாதவர்கள் யாரும் இல்லை என்றால் சஷ்டி கவசத்திற்கு தங்கள் மனதை பறிகொடுக்காதவர்கள் யாரும் கிடையாது. அவ்வளவு சக்தி மிக்க வரிகள் கொண்டது சஷ்டி கவசம். பாம்பன் சுவாமிகள் அடிக்கடி மனமுருகி கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கொண்டிருப்பாராம். அப்படி ஒருமுறை பாராயணம் செய்தபோது தானும் இதேபோல் ஒரு கவச நூலை முருகன் மீது பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார். அப்படி அவர் பாடியதுதான் சண்முக கவசம். இந்த சண்முக கவசமும் கந்தசஷ்டி கவசம் போன்று 6 கவசங்களை உள்ளடக்கியது. கந்தசஷ்டி கவசத்தை பாலதேவராயர் அரங்கேற்றிய தலம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவில். இந்த தல முருகனை குறிக்கும் வகையில் சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்ற வரியை அவர் இயற்றியிருப்பார். கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் 36 முறை என்ற வீதத்தில் 6 நாட்களும் 216 முறை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வை முருகா என அழைத்தால் எங்கிருந்தாலும் முருகப்பெருமான் ஓடோடி வருவார். அப்படி முருகனையே இழுத்து வரும் சக்தி படைத்தது இந்த கந்தசஷ்டி கவச வரிகள். முருகப்பெருமானுக்கு முகங்களும் 6, முருகனின் படை வீடுகளும் 6, முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பேர். சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் 6 எழுத்து. ஜாதகத்தின் 6ஆம் இடம் பொதுவாக விரோதம், கடன், ரோகம், சத்ரு போன்ற குறிக்கும். இந்த தோஷங்கள் அனைத்தும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான். முருகனுக்கு உகந்த விரதம் சஷ்டி. இது 6 நாட்கள் மேற்கொள்ளப்படுது. அதாவது ஐப்பசி அமாவாசைக்கு அடுத்த பிரதமை திதியில் சஷ்டி விரதம் தொடங்கி 6ஆம் நாள் ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டியில் சூரசம்ஹாரம் நடக்கும். 7ஆம் நாளான சப்தமி திதியில் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அன்றுதான் முருகன் சாந்தமடைந்து வள்ளி தெய்வானையுடன் முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கும். ஒருவர் சஷ்டி கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நோய்கள் அண்டாது, மனம் வாடாது, குறைவின்றி 16 பேரும் பெற்று நெடுநாள் வாழலாம். நவகிரகங்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடுவார்கள்.
கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை ஓத வேண்டும். இப்படி 36 முறை ஒரு நாளில் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே உணர்ந்து அறியும் திறன் கிடைக்கும் என சொல்லப்படுது. தினமும் கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோருக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். மனதிலும் உடலிலும் வலிமை அதிகரிக்கும். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் 3 முறை கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். முருகனுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் தினத்திலும் முருகனுக்கு விரதம் இருந்து 3 முறை கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதாலும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதாலும் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறுமாம். குழந்தை பாக்கியம் கிட்டும். இப்படி பல பலன்கள் கிட்டும் என்று சஷ்டி கவசத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. சரவண பவ எனும் திருநாமம் இந்த கந்தசஷ்டி கவசத்தின் மூல மந்திரமாக உள்ளது. கந்தசஷ்டி கவசம் பாடிய தேவராய சுவாமிகள் தொண்டை மண்டலத்து வல்லூர் என்ற ஊரை சேர்ந்தவர். அவருடைய தந்தை வீரசாமி பிள்ளை. அவர் கணக்கர் வேலை பார்த்தவர். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். வீராசாமிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் முருகன் திருவருளால் தேவராயர் பிறந்தார். நன்கு கல்வி கற்று வியாபாரத்திற்காக பெங்களூரு சென்று அங்கு வணிக தொழிலை மேற்கொண்டார் பாலதேவராயர். திருவாவடுதுறை ஆதீனத்தில் பெரும் புலவராக திகழ்ந்த திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பெங்களூர் சென்றிருந்த போது தேவராயர் அவரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து உபசரித்தாராம். தமிழ் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்ட தேவராயர் தாம் இயற்றிய கவிதைகளை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் காட்டி பிழை திருத்தம் செய்து கொள்வாராம். கவசம் என்றால் பாதுகாப்பு அல்லது காப்பாற்றுவது என்று பொருள்படக்கூடிய ஒன்று. போரின் போது வீரர்கள் எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ள கவசம் அணிந்து கொள்வார்கள். அதுபோல்தான் கந்தசஷ்டி கவசம் நம்மை தீமைகளில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் காப்பதால் அதை கவசம் என்று அழைக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம்.